தனக்கு அனுப்பப்பட்டுள்ள நோட்டீஸுக்கு உரிய பதில் அளிப்பேன் என நயன்தாரா தெரிவித்திருக்கிறார். தனுஷ் போலி முகமூடி அணிந்து உலா வருவதாக நயன்தாரா விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் பரத் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பரத், விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது இது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, நயன்தாரா தனுஷ் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பிரச்சனையானது, அதாவது குறிப்பா சொல்லணும், நயன்தாராவோட பியாண்ட் த ஃபேரி டேல் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த மாசம் ரிலீஸ் ஆக போதுன்னு பரபரப்பா பேசப்பட்டது. அது அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, விக்னேஷனோட திருமணம், அப்படி பல விஷயங்களை போட்டு வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்திட்டு இருந்தது. அதுல அவங்க நடித்த படங்களுடைய காட்சிகளும் சில பாடல் பதிவுகள் அதெல்லாம் அதுல போடுறதா சொல்லி ஒரு பிரபலப்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துலதான் இன்னைக்கு சற்றும் எதிர்பாராத வகையில தனுஷ் மீது கடும் பாய்ச்சலை தன்னுடைய அறிக்கையின் மூலமாக நயன்தாரா சொல்றாங்க. என்னன்னா, நாங்க ரைட்ஸ் கேட்டோம், அந்த குறிப்பிட்ட பாடல் அவருடைய தயாரிப்புல விக்னேஷ் இயக்கத்துல நயன்தாரா விஜய் சேதுபதி நடித்த நானும் படத்துல இருந்து வந்த ஒரு பாட்டு, அதுக்கு பர்மிஷன் கொடுப்பதற்கு எத்தனை வருஷமா இழுத்தடிக்கிறாரு அவரு. 2 வருஷமா கேட்டுட்டு அந்த ஒரு காரணத்தினால நிக்குது. மிகுந்த காசும் அதுக்கு கேட்டா காப்பி ரைட்ஸ் இப்படி பல விஷயங்கள் பேசுறது பேசி சுலபமா தீர்த்து கொள்ளக்கூடிய விஷயம். ஆனா தொடர்ந்து இதை செய்யறாருன்னு சொன்ன அவங்க ஆல் இஸ் நாட் வெல் பிட்வீன் நயன்தாரா தனுஷ் அப்படின்றத பல இடத்துல சொல்றாங்க. இதனால இப்ப வந்த பிரச்சனை மட்டுமே காரணம் இல்லை, உங்களது தொடர்ச்சியான பழிவாங்கும் நடவடிக்கைகளால் நானும் எனது கணவரும் மட்டுமின்றி ஆவண படப்பிடிப்பு பணிகளில் அர்ப்பணிப்போடு பங்காற்றிய ஒவ்வொருவரும் பாதிப்படைந்திருக்கிறோம். அதாவது தொடர்ச்சியான பழிவாங்கும் செயல் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க சொல்லியிருக்கிறது வந்து இது வந்து அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம அதை தாண்டி அவங்க சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் ஒரு பெரிய படம் வந்த போது எல்லாரும் கொண்டாடின போது கூட அதற்கு எதிர்மறையான கருத்துக்களை சொன்னீங்க, அதுவே எங்களெல்லாம் மனதளவுல பாதிச்சுது. உங்களுடைய போலி முகமூடி ஒன்று அணிஞ்சுக்கிட்டு நீங்க வெளி உலகத்துக்கு நல்லவர் போல காட்டுறீங்க, இப்படி பல குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து தனுஷ் மேல வச்சிருக்காங்க. உங்களால நான் ஒருத்தர் மட்டுமல்ல பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இண்டஸ்ட்ரியில அப்படின்ற வார்த்தைகளையும் நயன்தாரா ரொம்ப அழுத்தமா இதுல பதிவு பண்றாங்க. சோ இதற்கு எந்த மாதிரியான பதில்களை தனுஷ் கொடுக்க போறாரு அப்படின்றத பார்க்க நயன்தாரா அவங்கள பத்தி சொல்லும்போது, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன், ஏற்ற தாழ்வுகளை பார்த்து நான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்திருக்கேன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் தனுஷ் நயன்தாரா இணைஞ்சு படங்கள்ல பங்காற்றிருக்காங்க, கதாநாயகியாவே தனுஷோட நடிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் தனுஷோட ப்ரொடக்ஷன் சிவகார்த்திகேயன் நடிப்புல ஒரு பாடல் காட்சிக்கு கூட நட்புக்காக வந்து நடிச்சுட்டு போனாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த இருவரும், அதாவது தமிழ் சினிமால ஒரு நடிகைக்கு உச்சபட்சமா கொண்டாடப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது நயன்தாராக்கு நம்ம சொல்லுவோம். நயன்தாராக்கு வந்து லேடிஸ் சார்னே சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க சார்ந்த அவங்களை கதாநாயகியாக உச்சபட்சமாக கொண்ட படங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 4 தேசிய விருதுகளை வாங்கிய ஒரு மிகப்பெரிய நடிகர், எல்லாரும் பாராட்டப்படக்கூடிய தனுஷ் இன்னைக்கு ஒரு பேன் இண்டியா ஆக்டரும் ஆயிட்டாருன்னும் பொழுது இருவருக்கும் இடையான இந்த வார்த்தை போரானது ஒரு பெரிய ஐபால் கிராபிங், ஐபால் அட்டென்ஷனை கிராப் பண்ணுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். பேசிக்கா காப்பிரைட் இஷ்யூல ஆரம்பிக்குது. ஒரே ஒரு பாடல், அதுவும் முழு பாடலை பயன்படுத்தல, அதுல இருந்து சில போர்ஷனை மட்டும் அப்படின்னு கேட்டதற்கு மிகப்பெரிய தொகை கேட்டதாகவும் இழுத்தடிப்பதாகவும் சொல்றாங்க. இதுல பர்சனல் வெண்டட்டாவும் இருக்கு அப்படின்ற இடத்தையும் அவங்க சொல்றாங்க. என்ன ஏதுன்றது இனிவரும் காலகட்டங்கள், அதாவது இது வந்து ஒரு வார்த்தை போராவே தொடர போகிறதா, இல்ல இருவருமாக ஏதோ ஒரு இடத்துல பேசி முடிவு செய்ய போறாங்களா? ஏன்னா இருவரையும் தாண்டி நெட்ஃபிளிக்ஸ்ன்ற ஒரு ஓடிடி தளமும் இதுல இருக்கு, அதுல இது வெளியிடப்பட வேண்டிய கட்டாயமும் இருக்கு. காலம் தாழ்த்தி நாங்க உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறோம், மிச்சவங்களை பார்த்தாவது நீங்க திருந்த மாட்டீங்களான்ற வார்த்தைகளையும் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா நயன்தாராவை பொறுத்த மட்டும் பத்திரிகையாளர்களை சந்திப்பது அப்படின்றது எந்த காலத்திலுமே அவங்க கடந்த ஒரு 10 வருடங்களாக தவிர்த்துட்டு வராங்க. வந்தாலும் சில நேரங்களில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை எல்லாம் சொல்லி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதனால அவங்க பேசக்கூடிய விஷயத்தை ஸ்ட்ரெயிட் ஃப்ரம் ஹார்ட் சில விஷயங்கள் பேசிட்டு போயிடுவாங்க அப்படின்ற கருத்தும் இருக்கிற காலகட்டத்துல தனுஷை பத்தி அவங்க இதை பேசியிருக்காங்க. இதற்கு தனுஷ் தரப்புல என்ன மாதிரியான ரிப்ளை, நிஜமாவே இவங்க எப்ப கேட்டாங்க, என்ன வந்துச்சு, ஏன் நாங்க காலம் தாழ்த்துறோம், ஏன் என்னன்றதை சொல்ல போறாரா, இல்ல அது கிளியரன்ஸ் ஆக போகுதா, என்ன இறந்தது இனிமேதான் தெரிய வரும். ஆக தமிழ் சினிமாவின் உச்சபட்சமாக கருதப்படக்கூடிய இன்னைக்கு ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய இருவர் ஒரு விஷயத்துக்காக பொது வெளியில் வார்த்தை பிரயோகங்கள், குறிப்பா நீங்க வந்து ஒரு பிளாட் ஆன் தி இண்டஸ்ட்ரி, உங்களால் இண்டஸ்ட்ரிக்கே வந்து ஒரு இழுக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல நடிகை ஒரு நடிகரை குற்றம் சாட்டுவது, தயாரிப்பாளர் நடிகர், நம்ம வெறும் நடிகர் வெறும் தனுஷ் மட்டும் இல்ல, அந்த படத்தை அனிருத் இசையமைச்சாலும் அதனுடைய ரைட் தயாரிப்பாளரா வண்டர் பார் அந்த தனுஷ் கிட்ட தான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ சட்ட ரீதியில பார்த்தா என்ஓசி காரணம், அது என்ன எப்படின்றது தெரியல. இதுல ஆரம்பிச்சு என்ஓசி இருந்து பின்னோக்கி போய் அவங்க அறிக்கையில பார்த்தா நயன்தாரா விஷயங்களை கோடிட்டு சொல்றாங்க. பல தருணங்கள்ல நீங்க பல பேரை பழி வாங்கி இருக்கீங்கன்ற வார்த்தைகளையும் பயன்படுத்துறாங்க. அப்படின்றதுனாலதான் இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எல்லாராலையும் சினிமா இண்டஸ்ட்ரியில பார்க்கப்படுகிறது. சோ இதுக்கு அப்புறமா அவர் எப்படி பண்ண போறாரு, இந்த ஒரே ஒரு விஷயத்தினாலதான் அது நிக்குதுன்னா அது எப்படி பண்ணுவாங்க, எப்படி ரிலீஸ் ஆகுன்றத பொறுத்து தான் பார்க்கணும்.
ஆக வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து புகைந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு பொதுவெளி தளத்துல வந்துருச்சு. திரைத்துறை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து இருவருக்குள்ள கருத்து மோதல் தான், அது வந்து உன்னிப்பாக பார்க்கப்படும். ஏன்னா அது வந்து ஒரு ஒரு மோஸ்ட் ஃபாலோட் மீடியம்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ என்ன நடக்கும் என்னன்றதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். விரிவான விவரங்களுக்கு நன்றி பரத். நம்ம ஒருத்தர் மேல இருக்கிற அன்பு இன்னொருத்தர் மேல வெறுப்பா மாறக்கூடாது. அப்படி மாறுனா அதுக்கு அர்த்தமே இல்லை, அந்த எமோஷனுக்கு அர்த்தமே கிடையாது. இன்னைக்கு உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு நெகட்டிவிட்டி, அவ்வளவு சுத்தி என்னென்னவோ. யாருக்குமே யார் நல்லா இருந்தாலும் பிடிக்கல, என்ன விஷயம்னே புரியல. வாழுங்க, வாழ விடுங்க, சிம்பிள். யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக யார் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏன் வெறுக்கணும்? ஒருத்தர் பிடிச்சிருக்கா கொண்டாடுங்க, பிடிக்கலையா தள்ளிக்கோங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஒருவர் மீது உள்ள அன்பு மற்றொருவர் மீது வெறுப்பாக மாறும் என தனுஷ் கூறிய வீடியோவை இயக்குனர் விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜீவபாரதி. நயன்தாராவாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கிய பிரபலமாக இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நயன்தாராவின் இந்த அறிக்கையானது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 3 வினாடி காட்சியை பயன்படுத்த தனுஷ் அவர்கள் 10 கோடி ரூபாய் கேட்டதாக அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். இதையடுத்து தனுஷின் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விளக்கம் வர வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க குறிப்பிட்டதை போலவே வந்து இருவருமே மிகப்பெரிய நடிகர்கள். குறிப்பிட்டு நயன்தாரா அவர்களுடைய அந்த 3 பக்க அறிக்கையின் தொடர்ச்சியாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விக்னேஷ் சிவன் தனுஷ் அவர்கள் பேசிய அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை வெளியிட்டு அதில் மேலே வந்து அந்த வழக்கறிஞர் அனுப்பியிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் சார்ந்த விஷயங்களை வந்து சேர்த்திருக்காங்க. அதே போல வாழ விடு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு குறைந்தபட்சம் இதையெல்லாம் நம்பக்கூடிய சில அப்பாவி தீவிர ரசிகர்களுக்காக நான் கடவுளை மனதாக வேண்டிக் கொள்கிறேன், மக்கள் மாறி பிறரின் மகிழ்ச்சியை காண வேண்டும் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தையும் விக்னேஷ் சிவன் தன்னுடைய அந்த இன்ஸ்டா பக்கத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. இந்த 3 பக்க அறிக்கையே வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கக்கூடிய நிலையில இந்த வீடியோவையும் விக்னேஷ் சிவன் வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது அடுத்தடுத்த கட்டங்களில் தனுஷ் தரப்புல இருந்து எத்தகைய ஒரு விளக்கமா வரப்போகுது? ஏன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில இது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்ப்பாங்க. 2 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஆவணப்படம் வந்து வெளியேறதுக்கு வந்து காலதாமதமா இருக்கக்கூடிய நிலையில சமீப காலத்துக்கு முன்பு தான் அந்த ஆவணப்படத்தினுடைய ட்ரெய்லரானது வந்து வெளியாயிருந்துச்சு. தனுஷ் தரப்புல இருந்து எத்தகைய ஒரு அறிக்கை வெளியாக போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி.